கிழிச்சது இந்த சட்டையே இல்லை, கணவன் மனைவிங்கிற நம்முடைய உறவை. கணவன் மனைவியா கொஞ்ச காலம் வாழ்ந்தோம், சில நாள் நடிச்சோம். இனிமே அந்த நடிப்புக்கு அவசியம் இல்லை. இனிமே நீ திருமதி லலிதா சங்கரன் இல்ல, மிஸ் லலிதா, குமாரி லலிதா, சுதந்திர பறவை. விவாகரத்துக்கு நானே ஏற்பாடு செய்கிறேன். விவாகரத்தா? சேர்ந்து வாழ முடியாதவங்களுக்கு சட்டம் கொடுக்கிற வசதி. கூட வாழ்ந்து உங்களுக்கு தர முடியாத சந்தோஷத்தை விலகி வாழ்ந்து தர முடியும்னா அதை தர நான் தயார். ஆனா அதுக்கு ஒரு விளம்பரம் தேவையா? விவாகரத்துங்கிற பட்டம் வேணுமா? மனமத்து விலகி வாழ்ந்தா போதாதா? இஷ்டம். அவ இங்கதான் இருக்கிறா. இனிமே அவளுக்கு புகுந்த வீடு கிடையாது, பிறந்த வீடு ஒண்ணுதான். நீங்க வந்து கூட்டு போங்க. இனிமே அவளுக்கு புகுந்த வீடு கிடையாது, பிறந்த வீடு ஒண்ணுதான். புகுந்த வீடு கிடையாது, பிறந்த வீடு ஒண்ணுதான். நடந்த நிகழ்ச்சியை இவங்களால ஜீரணிக்க முடியல, அவ்வளவுதான். உன் கணவரை ஏழை ஏழைன்னு அம்மாவால குத்தி காட்டத்தான் முடிஞ்சதே தவிர அந்த ஏழையோட ஒத்துழைப்புலதான் தன் மகளோட வாழ்க்கையே அடங்கி இருக்குங்கிறத அவங்க மறந்து போயிட்டாங்க. அதுக்காக இப்ப வருந்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஹோட்டல் சோழாவில இருந்து நான் கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். உன் மாப்பிள்ளை உன்னை அவமானப்படுத்தணும்னு பெரிய திட்டமே போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் உன் மகளை கல்யாணம் பண்ணி அவளை வாழாவட்டி ஆக்கிட்டான். இது உனக்கு மட்டும் ஏற்பட்ட அவமானம் இல்ல, நம்ம பணக்கார வர்க்கத்துக்கே ஏற்பட்ட அவமானம். எல்லாம் எனக்கு தெரியும். இத சும்மா விடக்கூடாது. மீனாட்சி, அவனை பழிக்கு பழி வாங்கணும்.
அவனை கோர்ட்டுக்கு இழுத்து லலிதாவுக்கு விவாகரத்து வாங்கணும். அதுதான் சரி. அதோடு மட்டும் விடக்கூடாது. லலிதாவுக்கு வேறு மறுமண சீட்டு வைக்கணும். அதை பார்த்து பார்த்து அவன் அவமானப்பட்டு சாகணும். ஜெயலட்சுமி ராமநாதன், லலிதாவுக்கு மறுமணமானா அதை பார்த்து சாக போறது சங்கர் இல்ல, இந்த சொக்கலிங்கம் தான். மீனாட்சி, குற்றங்கள் சங்கர் மேல மட்டும்தானா, உண்மையில இல்லையா? விளம்பரத்துக்காக நீ கொண்டாடின விழாக்கள் எத்தனை, புகழுக்காக நீ சொன்ன பொய்கள் எத்தனை, எழுதாத கதைகளுக்கு நீ வாங்கின பரிசுகள் எத்தனை, ஒரு நல்ல குடும்ப தலைவர் அனுமதிக்கூடிய காரியங்களா இதெல்லாம்? ஏழைங்கிறதுக்காக சங்கரை ஒதுக்குறது, பணக்காரங்கிறதுக்காக சொக்கலிங்கத்தையும் ராமச்சந்திரனையும் ராமநாதனையும் ஒத்துக்கிறதுன்னா நீங்களாம் மனைவிகளா? உங்களெல்லாம் விவாகரத்து செய்ய எங்களுக்கு தெரியாதா? கட்டின மனைவியோட கடைசி வரை வாழறதுதான் தர்மம். அவளுடைய குற்றங்களை மன்னிக்கிறது தான் பண்பாடு. கணவன் மனைவி சண்டையில குழந்தைகளை நடுத்தல் நிறுத்துறது பாவம். அந்த உணர்ச்சி எங்களுக்கு இருக்கிறதுனால தான் நீங்களாம் மீனாட்சி சொக்கலிங்கமாகவும் பார்வதி ராமச்சந்திரனாகவும் ஜெயலட்சுமி ராமநாதனாகவும் இந்த சமுதாயத்துல உலாவறீங்க. மனைவிகளா இருக்கிறது உங்க தகுதியால இல்ல, கணவர்களுடைய தியாகத்தினால. நாங்கள்லாம் செய்யற தியாகத்தை நீங்களும் செய்யக்கூடாதா? மீனாட்சி, இதுவரை உன் குற்றங்களை பொறுத்திருங்க. கடைசியா என் குழந்தையுடைய வாழ்வை குலைக்க முயற்சிக்கிற போது என்னால பொறுத்திருக்க முடியாது. லலிதாவுக்கு விவாகரத்து கிடைக்கிறதுக்கு முன்னால உனக்குத்தான் விவாகரத்து கிடைக்கும். விவாகரத்தா? எனக்கா? எஸ், எனக்கு குழந்தைதான் முக்கியம், மனைவி இல்ல. அப்பா, எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிட்டீங்க. அம்மா எனக்கு மறுமணம் செய்ய நினைச்சா அதுக்கும் காரணம் அவங்களுக்கு என் மேல உள்ள அன்புதான். அன்பு எத்தனையோ பேரை குருடாக்கி இருக்கு. அப்படி குருடானவங்க எண்ணிக்கையில அம்மாவும் ஒண்ணு. அம்மா, ராமன் தான் சீதையை காட்டுக்கு அனுப்பினதா கதை இருக்கே தவிர சீதை மறுமணம் செய்துகிட்டதா கதையே இல்லம்மா. லலிதா, சங்கர் ராஜினாமா செய்துட்டாமா? ராஜினாமா செய்துட்டாரா? உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்துக்கலாம்னு அவன் வீட்டுக்கு போனேன். அதுக்கு முன்னாலே அவன் ஊரை விட்டு போயிட்டான். நீங்க அவரை பார்க்க போயிருக்கவே வேண்டியதில்லைப்பா. அவர் வாழ்க்கையில நான் முடிஞ்சு போன அத்தியாயம். லலிதா, மனைவிங்கிற உறவை அவன் உதறி தள்ளி இருக்கலாம், ஆனா மகள்ங்கிற பந்தத்தை என்னால உதறி தள்ள முடியாதும்மா. உன்னை பொறுத்த வரையில என் கடமை என்னன்னே எனக்கு தெரியல. I don't know what to do. உன்னை கல்யாணமான பொண்ணாகவும் நினைக்க முடியல, ஆகாத பொண்ணாகவும் நினைக்க முடியல. இந்த நிலைமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது. அப்பா, வீட்டுல இருந்து வருந்ததை விட காலேஜ்ல சேர்ந்து மேற்படிப்பு படிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். If that's what you want, do it. Do it. டாக்டர், கவலைப்படாதீங்க. என் கடமை முடிஞ்சு போச்சுப்பா. எதுக்கும் கலங்காம வாழ்ந்தவம்மா, என்ன கடைசி நேரத்துல கலங்க வச்சிடாதம்மா. என்னால முடியலையா
ஏன் முடியாது? ஒரு பொண்ணுக்கு கணவன் தாம்மா முக்கியம். அப்படியாப்பட்ட கணவனை சாக கொடுத்தப்பவே நீ கலங்கலையே. விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சேன். நான் கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காக உன் கணவனா இந்த தம்பியை நடிக்க வச்சேன். ஆனா என்னுடைய மாப்பிள்ளை சந்திரசேகர் இறந்து போன சமாச்சாரத்தை உனக்கு மட்டும் இல்லம்மா, அதிகாரிங்க எனக்கும் சொன்னாங்கம்மா. சந்திரசேகர் மரணத்தை கூட நான் சாதாரணமா தான் எடுத்துக்கிட்டேன். ஆனா அவருடைய கடைசி கோரிக்கை எங்க என்னால நிறைவேற்ற முடியாம போயிடுபோன்னு நினைச்சுதான் எதுக்குமே கலங்காத நான் கலங்கிட்டேம்மா, கலங்கிட்டேன். கடைசி கோரிக்கையா? என்னப்பா சொல்றீங்க? நீங்க ஒரு பாத்திருக்கீங்களா? பார்த்திருக்க. அவர் இறக்கறதுக்கு 3 நாளைக்கு முன்னால மலேசியாவுக்கு வந்திருந்தாரு. என்ன பார்த்தாரு. மாமா, என் உத்தியோகத்துல எந்த நேரத்திலையும் மரணம் ஏற்படலாம், அப்படி ஏதாவது எனக்கு ஏற்பட்டதுன்னா உங்க மகளுக்கு மறுமணம் செய்து வைக்கணும்னு சொன்னாரம்மா. மறுமணமா? இல்லப்பா, இல்ல. இந்திய ராணுவத்துல சேர்ந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்யணுங்கிறதாம்மா அவருடைய லட்சியம். அதுக்காகத்தான் விமான ஓட்டமும் கத்துக்கிட்டாராம். என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. ஆனா அவருடைய தாயார் மரண படுக்கையில் இருக்கும்போது ராணுவத்தில் நீ சேரப்படாதப்பான்னு சத்தியம் வாங்கிட்டாங்களா. ஐயோ, தன்னால சேவை செய்ய முடியாத இந்த லட்சியத்தை தன்னுடைய பிள்ளைய கொண்டாவது நிறைவேற்றணுங்கிறது தான் அவருடைய ஆசையா. அந்த ஆசைய நீயாவது மறுமணம் செய்துகிட்டு நிறைவேற்றி வைக்கணும்னு சொன்னார் அம்மா. தம்பி, நீங்க ரொம்ப நல்லா மாப்பிள்ளையா நடிச்சீங்க. நீங்க உண்மையிலேயே என்னுடைய மாப்பிள்ளை ஆயிடப்படாதான்னு நினைச்சு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்காகவே ஒரு முதல் தடவையும் உண்டு பண்ணேன். ஆனா அங்க நீங்க ரொம்ப தூய்மையா நடந்துகிட்டீங்க. உங்களை பத்தி நான் ரொம்ப விசாரிச்சேன். நீங்க புதுமையை விரும்புறவங்க, நட்புக்காக எதையும் செய்யறவங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த மறுமணமும் ஒரு புதுமை. உங்க தோழிக்காக நீங்க செய்யற உதவி இன்னையிலிருந்து என்னுடைய மகன், உங்க மனைவி, நீங்க ரெண்டு பேரும் அழக்கூடாது. சிரிப்பு தத்துவம், அதை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம அழக்கூடாது.